ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழலில் நம்ம நேசித்த அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போவாங்க. இதை பார்த்து நம்ம அவங்க கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க சில உறவுகள். இப்படி பேசாமல் போகிற உறவுகள்கிட்ட போய் பேச சொல்லி என்றைக்குமே கெஞ்சாதீங்க. மாறாக இதை பண்ணுங்க, அவங்களே பேசுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு புரியாது. அந்த வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணும். அப்பந்தான் நமக்கு தெளிவாகவே புரிய வரும். பேசாமல் போகிற உறவுக்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோன்னா எதனால் பேசலை அப்படின்னா அவங்க குறை சொல்லுவாங்க. இப்படி குறை சொல்லுவவங்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் அவங்க மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம நகர்ந்து வர்றது தான் நல்லது. ஏன்னா அவங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம எந்த ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கூட நிலைமையில் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் வாழ்க்கையில் எதுக்குமே அஞ்சாதீங்க. அதே போல் யார்கிட்டையும் போய் நின்று கெஞ்சிட்டு நிற்காதீங்க. இதுக்காக உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றுக்கலை. ஒரு பூட்டு இருக்குதுன்னு நினைங்களேன். அந்த பூட்டை உடைச்ச பிறகு அதுக்குள்ளே சாவி கிடச்சி ஏதாவது ஒரு பயன் உண்டா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் மனதை உடைக்கிறது மாதிரி பேசிட்டு திருப்பி ஆறுதல் ஒருத்தங்க சொன்னாலும் எந்த ஒரு பயனுமே இல்லை. கூடுமளவும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கணும். அதே போல் பேசாமல் ஒருத்தங்க போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு காலம் புரிய வைக்கும். அதுவரை உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுமையாக இருங்க. நீங்கள் பேசாமல் போகிறவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு நிற்கும்போது அங்கே உங்கள் தரம் தாழ்த்தப்படுது. இப்படி தரம் தாழ்ந்து யாருக்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க. நடப்பது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினைங்க. இழப்பது ஒரு நாளாக இருந்தாலும் பெறுபவன் ஒரு நாள் கண்டிப்பாக இழப்பான். வாழ்க்கையில் பொய்யை சொல்லி மாய இன்பத்தில் வாழ்கிறத விட உண்மையை சொல்லி மன நிம்மதியாக வாழ்ந்தது மேலுங்க. எவ்வளோதான் ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம பொய் சொல்லி அவங்க மனசுக்கு ஏற்றவாறு நடந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் உண்மையான முகம் வெளிவரதான் செய்யும். ஆனாலும் பொய் சொல்லி வாழும்போது அங்கே மனசாட்சி உறுத்தப்படும். அப்படியெல்லாம் வாழ்கிறத விட உண்மையாக சொல்லி வாழ்கிறது மிகவும் நல்லது. அதே போல் கடன்கிற ஒரு கடலில் விழுந்த பிறகு தான் தெரியுது கடைசி வரை நீந்த தான் முடியுமே தவிர அதில் ஒரு கரை சேர முடியாது அப்படிங்கிறத. மனதில் இருக்கிறத அப்படியே சொல்லி பாருங்க, யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த உலகங்கிறது ஒரு போலியான உலகம். அந்த உலகத்தில் பொய்யா வாழ்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆனால் உண்மையை சொல்லி உண்மையாக வாழ்கிறவங்க பாருங்க, அவங்கள யாருக்குமே பிடிக்கிறதில்ல, பேசவும் மாட்டாங்க. அதே போல தான் சில டைம் மௌனமாக இருக்கிறத விட நல்லதை வெளியே சொல்லிடுறது நல்லதுங்க. கெட்டதை சொல்வதை விட மௌனமாக இருந்து விடுவது நல்லது. ஒரு நல்லதை வெளியே சொல்லணுன்னா ஒரு நாளும் மௌனமாக இருக்காதீங்க. அதே இது கெட்டது தான் அப்படின்னு சொல்லணுன்னா தயவு செய்து மௌனமாக இருக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. பிரச்சனைகள் அடுத்து ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சொல்லி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் அதிலிருந்து வெளியே நகண்டு வாழ்கிறாங்க பாருங்க, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தனித்து விடப்படும் போது தான்
நம்ம பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். அது வேற நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் தனித்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதே போல் தான் தள்ளாடுற வயசில் தாங்கி பிடிக்க உறவு இருந்தால் வயதானாலும் என்றுமே நம்ம இளமை தான். இந்த காலகட்டத்தில் இளமை பருவத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் முதுமை வரும்போது கூட துணைக்கு யாருமே இல்லாத நிலைமையில் எல்லாரும் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. அதே போல் தான் மூடி இருக்கும் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்ட கதவுகள் அல்லங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கதவு திறந்து தான் இருக்கும். ஒருத்தங்க வாழ்க்கையில் அனுபவத்தால் உணர முடியாததான் 1000 தத்துவ ஞானிகள் உணர வைக்க முடியாது. ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது உணர்த்தணுன்னா அவங்க அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசானாக இருக்குது. ஏதாவது ஒரு பொருளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உறவோ நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். ஆனால் அதை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கையில் இருக்கிற அந்த பொருள், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியவே தெரியாது. அன்புங்கிறது என்ன தெரியுமா? அடிக்கடி வார்த்தையால் சொல்லி உணர்வது இல்லைங்க அன்பு. அன்பு ஒரு அழகிய உணர்வு. இதை உரியவங்களிடம் இருந்து மனதால் உணர்த்திட முடியும். உங்களை ஒருத்தங்க குறைச்சி பேசும்போது நீங்கள் அடக்கமாக இருங்கங்க. உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா புகழ்ந்து பேசுகிறவங்க திடீர்னு நம்மளை காலவாரி விட்டுட்டு போகலாம். அதே போல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்க. அந்த வலி மிகவும் கொடுமையானது. ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப நம்பிடுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் ஒதுங்கி போகும்போது அதனோட வலி ரொம்பவே கொடுமையானது. பொய்களை சொல்லி மாய இன்பத்தில் வாழ்வதை விட உலகத்தில் உண்மை சொல்லி வாழ்வது மிகவும் நல்லது. ஆனால் இங்கே உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கறதில்லை இந்த உலகம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பயணிக்கிற பயணம் நம்ம நினச்ச இடத்துல சென்று முடிகிறதில்ல. இங்கே யாராவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா சரி கவலைப்படாத அப்படி நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்கிறது எளிதாக சொல்லிடலாங்க. ஆனால் சுமப்பவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை எல்லாமே தெரியும். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் வருவதும் இல்லை. ஆனால் எதுவுமே எதையும் சொல்லி கொடுக்காம விடுவதில்லை. ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் இன்னைக்கு போகிறாங்கன்னா அவங்க நிரந்தரமற்றவர்கள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற உறவு முறைகள்னாலும் சரி எதுனாலும் சரி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு சந்தேகம்தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதை முதல்ல புரியணும். ஐயோ அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்களே திடீர்னு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க பின்னாடி போய் கெஞ்சும்போது உங்கள் தன்மானம் இழந்து போகுது. அதனால் போகிறவங்க போட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க விட்டுட்டு அவங்க பின்னால் கெஞ்சதை விட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்க முன்னே நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். அவங்க போயிட்டாங்க நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறக்காது. நீங்கள் நல்லா வாழும்போது கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க. இல்லைன்னா யோசிப்பாங்க, ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணுமா? இல்லைன்னா ஐயோ அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருந்து அழுதுட்டு முடங்கி போயிருக்கிற அந்த வாழ்க்கை வேணுமா? எழும்பி வாங்க, போகிறவங்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னேறக்குள்ள வழியை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதனால் எதை நினச்சும் கலங்காதீங்க. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. காலப்போக்கில் எல்லாமே சரியாகி போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்கள் கடமையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, முன்னேறுங்க, வாழ்ந்து காணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.